திமுகவின் முன்னாள் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் டி.ஆர். பாலு பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக சேலம் மாவட்ட மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நலச்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் சுங்கவரி தொடர்பாக விவாதிக்க சேலம் மாவட்ட மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மோட்டார் வாகன சங்கத்தின் தலைவர் சண்முகப்பா, தமிழ்நாட்டில் கடந்த 2008ஆம் ஆண்டு வசூலிக்கப்பட்ட சுங்கவரியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், இதனால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் பஸ் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலுதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 1998ஆவது ஆண்டு அமைத்த இந்த சுங்கவரி எப்படி வசூல் பண்றத உடனடியா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற டி.ஆர். பாலு அதை மாற்றி அமைச்சிட்டாரு. 2008ல் பல கோடி ஊழல் நடந்திருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த லாரி உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் பாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்ப சென்னை டு பெங்களூர் 600 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 70 லட்சம் கரெக்ட் ஆகுது. 6 வருஷத்துல அது தீர்ந்துடும். ஆனா 16 வருஷத்துக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? ஆகையால் இந்த டோல் உயர்வுக்கு டி.ஆர். பாலு அவர்கள் தான் பொறுப்பு. உடனடியாக மத்திய அரசாங்கம் ஒரு கமிஷன் அமைச்சு இந்த டோல் ஏற்பட்டிருக்கின்ற ஊழலை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்ன, பல கோடி ஒரு வண்டிக்கு 1800 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு டோல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இது எங்கேயுமே இந்தியாவில் இல்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். டி.ஆர். பாலு அவர்கள் மீது மத்திய அரசாங்கம் நியாயபூர்வமான நடவடிக்கை எடுக்கட்டும். 2008ல் ஏன் இது மாதிரி அவர் இந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலையே ஏற்பட்டுச்சு? 1998ல் 10 கிலோமீட்டருக்கு வெளியே டோல் இருக்கணும்னு அதை எடுத்து சேலத்தில் 5 கிலோமீட்டர் போட வேண்டிய சட்டத்தை ஏன் மாற்றி அமைக்கணும்? சேலம், சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் சுங்கவரியால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.